ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ். நம்ம யூடியூப்பில் ஆன்லைன் என்னென்ன கிளாஸஸ் பண்ண போகலாம், என்னென்ன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், அப்புறம் வந்து ஸ்கூல் டியூஷன் அண்ட் 12th வரைக்கும் 1 to 12th, அப்புறம் காலேஜ் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் டீச்சிங் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லித்தரலாம். நீங்கள் அடுத்து வந்து நீட் எக்ஸாமு, ஜேஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். அடுத்து வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக சொல்லித்தரலாம். டெக்னாலஜி வந்து மொபைல் ரிப்பேரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் இருக்குது, இதை பற்றி நீங்கள் சொல்லித்தரலாம். இதை வந்து ஒரு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாம். இதெல்லாம் நிறையா ஆன்லைன் எடுத்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸுக்கே 10,000, 12,000, 20,000 இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வழியாக சொல்லித்தரலாம். எலக்ட்ரிக்ஸை பற்றி சொல்லித்தரலாம், மெக்கானிக் ஒர்க்கை பற்றி சொல்லித்தரலாம், டிரைவிங்ஸ் பற்றி சொல்லித்தரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குது. இப்போ லாரி டிரைவர்ஸ் அவங்க லாரி எப்படி ட்ரைவ் பண்ணணும், நீங்களாம் விளையாட்டு மாதிரியே எடுத்துகிட்டு போகலாம். லாரி எப்படி ட்ரைவ் பண்ணணும், நைட்லாம் சேஃபான இடம் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கெல்லாம் சேஃபாக நிறுத்துவீங்க, நைட்டு எங்கே சாப்பிடுவீங்க, அவங்க ஒரு நாள் டே எப்படி போகும், இதை பற்றி நீங்கள் சொல்லித்தரலாம். அதை வச்சு நீங்கள் வீடியோ பண்ணலாம் யூடியூப்பில். அப்புறம் வந்து சாஃப்ட்வேர்ஸ், கோடிங், சில பேருக்கு கோடிங் தெரியும், அதை பற்றி கோடிங் சொல்லித்தரலாம். பைத்தான், இதை பற்றி பைத்தான், ஜாவா, சிசி ப்ளஸ் இந்த மாதிரி சொல்லித்தரலாம். இதெல்லாம் வந்து ஒரு கெரியராக எடுத்து பில்ட் பண்ணுறவங்க வந்து காலேஜ் போய் அங்கே படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த ஆன்லைனில் கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு ஆன்லைனில் நீங்கள் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே ப்ரோ, இன்னும் இதில் கிளாஸஸ் நிறையா இருக்குது. அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லித்தரலாம் நீங்கள். அப்புறம் ஒரு கால்நடை, ஒரு ஃபார்மிங் பற்றி சொல்லித்தரலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு கிளாஸை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயும் வைக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்லேயும் அதை போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் இன்னும் நிறையாவே நீங்கள் சொல்லித்தரலாம். உங்களுக்கு தெரிஞ்சது டிரைவிங், மேக்கப், பெயிண்டிங், பியூட்டி கிளாஸ், மியூசிக்ஸ், ஃபிட்னஸ் பற்றி, யோகா, ஃபிட்னஸ் இருக்குங்களா, ஜிம் கோச்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களாம் நிறைய சொல்லித்தரலாம். அப்புறம் பெயிண்டிங்ஸ், நிறைய பேருக்கு வந்து பெயிண்ட் பண்ண ஆசையாக இருக்கும், ஆனால் எங்கே போய் கற்றுக்கிறது தெரியாது. ஆனால் பெயிண்டிங் கிளாஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஒரு 1000, 2000 இந்த மாதிரி வீக்லி 2 கிளாஸ் இல்லைனா மந்த்லி 4 கிளாஸ் வச்சு நீங்கள் நீட்டாக சொல்லியிருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அடுத்து மியூசிக் சில பேருக்கு பாடணும்னு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு வந்து பாட்டு எழுதுவாங்க, அது எங்கே போய் எப்படி கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் நல்ல நல்ல கவிதை எழுதுவாங்க, இதெல்லாம் எங்கே போய் அதை நம்ம புஸ்தகமாக போடணும், அதை எப்படி நம்ம மக்களுக்கு வெளியில் தெரியப்படுத்தணும்னு தெரியாது. அந்த மாதிரிவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மியூசிக்கை வச்சு நிறையா சொல்லித்தரலாம். எப்படி பாட்டு எழுதுறது, எப்படி அதை ஒரு பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு சாங்கை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் நிறையா சொல்லித்தரலாம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, வேர்ல்டு லெவலில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இட்ஸ் த ஹையஸ்ட் பிக்கஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட் அப்படின்ட்டு நிறையா நீங்கள் சொல்லித்தரலாம். அடுத்து டான்ஸில் வந்து நெக்ஸ்ட் லோக்கல் டான்ஸ்லேருந்து வேர்ல்டு லெவல் வரைக்கும் என்னென்ன டான்ஸ் இருக்குன்னு நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணி நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம். நம்ம வெஸ்டர்ன் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் பற்றி நிறையா சொல்லித்தரலாம். ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்லாம் நிறையா யூடியூப்பில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் இந்த வைல்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அனிமல்ஸ் பற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம கரியரே சம்பளம் ரிவார்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கிடைக்கும். அது ஒரு ஹாபியை நிறைய பேர் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு நானும் இந்த மாதிரி கேமராலாம் கோயம்புத்தூர் சைடு, திருப்பூர் சைடு, சென்னை சைட்லலாம் ஒரு 15,000 பேசிக் கேமராலாம் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி நீங்கள் கற்றுக்கிட்டு
நல்லா எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் நல்லா கேமரா வாங்கிட்டு வயலட் ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவில் உங்கள் கெரியர் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேமரா ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா மூவிஸ் இல்லைனா ஒரு கேமரா இருந்தால் தான் அதை நமக்கு அந்த கேமரா வழியாக நம்ம வெளிப்படுத்துகிறாங்க ஒரு காட்சிகளை. அப்படிங்கும்போது அதெல்லாம் செம்ம ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோகிராஃபி அதே மாதிரி தான். வீடியோகிராஃபி இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கும்போது வீடியோகிராஃபிலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட். நல்லா எடிட் பண்ணி நல்லா நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஆன்லைனில் நீங்கள் அழகாக நீங்கள் அப்லோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம், இந்த விஎக்ஸு எல்லாம் போட்டு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லித்தரலாம். அப்புறம் வந்து பெட் கேர் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குறீங்களா அனிமல்ஸ், அதை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம், எப்படி நம்மகிட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அழகாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை பற்றி நிறைய பேர் அவங்களோட பெட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பார்க்கலாம் நிறைய யூடியூப்ல அவங்க பெட்ஸ் தான் அவங்க நிறையா இன்கமே ரெவன்யூ பண்ணி கொடுக்குது. ஏன்னா நான் நிறையா யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். அவங்க டாகு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் செம்ம ட்ரெண்டிங்கில் போகும். அந்த டாக் இந்த மாதிரி பெட் கேர் பெட் ட்ரைனிங் நீங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து யோகா தெரிஞ்சு நீங்கள் சொல்லித்தரலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் நிறைய பேருக்கு இருக்குது. ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, மணி எப்படி சம்பாதிக்கணும் அவங்க நினச்சிட்டு தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, தூக்கமின்மை. அதனால தான் நீங்கள் வந்து என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் அழகாக யோகாவை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் யோகா பற்றி சொல்லி தந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். நிறைய பேர் லைஃப்பில் அன்றாட லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தவங்க நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி தான் இது ஒரு மாதிரி ஜென்ரேட் ஆகும். அடுத்து மெடிடேஷன். யோகா மெடிடேஷன்லாம் ஒன்று தான். நம்ம நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குக்கிங் இன்னைக்கு குக்கிங் வந்து நீங்கள் ஒருத்தவங்க ஒரு 5 பேர் குக்கிங்கில் ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டாராக இருக்காங்க. நிறையா ஹோட்டல்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் குக்கிங் இல்லாமல் இல்லை. நம்ம வீட்டில் குக்கிங்லாம் டெய்லியும் அன்றாட நம்ம குக் பண்ணால் தான் சாப்பிட முடியும், இது பண்ண முடியும். இந்த மாதிரி குக்கிங்கில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பெரிய பெரிய மார்க்கெட். அதனால் நீங்கள் குக்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யலாம். இல்லைன்னா நீங்களே ஒவ்வொன்றா யூடியூப் ஆரம்பித்து உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங், பாரம்பரியமான குக்கிங், இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த கேழ்வரகு, திணை, கம்பு இதெல்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ணி அதில் உள்ள நன்மைகள்லாம் பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா வியூஸ் அதிகமாக போகும். சரிங்களா? இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற ரைஸ் மாதிரி கிடையாது. நம்ம முன்னாடி நல்லா வந்து உளுந்தங்களி, கேழ்வரகு களி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. நோய் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அது மாதிரி நீங்கள் வந்து பாரம்பரியமான உணவுகளை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அதை செஞ்சு எப்படி செய்கிறது, அடுத்து வந்து நீங்கள் அதோட பயன்கள் எடுத்து போட்டது, அப்புறம் அது எப்படி மறைஞ்சது, இந்த ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் இல்லை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து பேசி போட்டிங்கன்னா யூடியூப்பில் நல்லாவே உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் ரீச் ஆகும். அதே மாதிரி ஸ்டிச்சிங் அண்ட் ஃபேஷன் டிசைன்னா நீங்கள் வேறு நம்ம ஒவ்வொரு முறையும் பார்ப்போம். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட பார்க்குறோம் மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங்கை உரிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு படத்துனால நிறையா ஃபேஷன், நிறையா டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை புதுசாக கண்டுபிடிச்சி அந்த படத்தில் இறக்கியிருப்பாங்க. அதை மக்கள் பயன்படுத்துவாங்க. அதுக்கு அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, தேடி அலைவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஷன் டிசைனில் ஆர்வம், ஸ்டிச்சிங்கில் ஆர்வம் இருக்குது, புது புது டிசைன் கண்டுபிடிக்கலாம், புதுசு. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவல்லையே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஷன் டிசைன். ஏன்னா நம்மளால துணி போடாமல் இருக்க முடியாது. இந்த டிசைனை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சது இன்றைக்கி நம்ம ஆடி இருக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி இதுவும்